ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தரே, இந்த பிள்ளையை என்னாலும் கூடவே இருந்து காப்பாற்றும் அப்பா. இந்த பிள்ளைக்கு தொடர்ந்து பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. குடும்பமும் ஒன்றாக இல்லை, பிரிந்து போய்விட்டது, நாசமாக போய்விட்டது. அது மட்டுமல்லாமல் சினிமா துறையும் தற்போது முடிவுக்கு வந்துவிட்டது. கடைசி படமும் அந்த பிள்ளைக்கு ரிலீஸ் ஆகாமல் நீங்கள் சோதனை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதை உடனடியாக நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். இன்னொரு பக்கம் வழக்கு என்று சிபிஐ டெல்லி செல்ல வேண்டியிருக்கிறது. இன்னொரு வழக்குக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வரி ஏய்ப்புக்காக செல்ல வேண்டியிருக்கின்றது. இப்படி தொடர்ந்து அந்த குழந்தையை நாலா பக்கமும் வழக்கு, காவல் நிலையம் என்றே அழைக்க விட்டு நீங்கள் சென்று கொண்டிருந்தால், நல்லவர் முதலமைச்சர் ஆன பிறகு அவர் எப்படி சட்டமன்றத்திற்கு போவார்? ஏற்கனவே அவர் படுத்த படுக்கையில் இருந்து கொண்டு பரபரப்பான அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி அந்த அரசியலை செய்வார்? அவரை மீட்கும் அப்பா, அவரை ரட்சிக்கும், தட்டி எழுப்பும், ரட்சிக்கும் அப்பா. அவருக்கு ஒரு பூஸ்ட் அல்லது ஈனோ அல்லது அந்த ஏதாவது ஒன்று பூஸ்ட் பவுடரை கொடுத்து அவரை தட்டி எழுப்பி ஆரோக்கியமாக குஜிட்டிக்காக வேலை செய்யும்படி அவரை உற்சாகப்படுத்துங்கள். அதை நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக இந்த மாதிரி போகிறதுக்கு முன்னாடி இப்படிலாம் பேசுனா நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஏன்னா நானும் கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான் சின்ன வயசுலேருந்து படித்தேன். மதமாற்றம்லாம் பண்ணல, நீங்கள் சும்மா கிளப்பி விடுவாங்க. நல்லா சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க, அன்பாக பார்த்துக்கிட்டாங்க, நல்லா சூப்பர் நீட்டாக இருக்கும். ஃபீஸ் கட்ட முடியலனாலும் பரவாயில்ல, நீ வந்து படின்னு சொல்லி படிக்கலாம் வச்சாங்க. அதனால் இவங்க சும்மா சொல்லுவாங்க, அதனால் அப்படி தான் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி தீய வழியில் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே கிறிஸ்துவர்கள் இப்படி ஒரு போதனை கொடுப்பாங்க. அந்த போதனை தான் நான் இன்றைக்கி வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் விரும்புனீங்கன்னா நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன், அதை வச்சுனா கூட கொடுப்பேன். இந்த பிள்ளைக்கு வாயில் வசம்பை வைத்து தேய்க்கும் அப்பா. வாய் முழுக்க விஷம் இல்லப்பா, பீயாக இருக்கிறதப்பா, கழிவுகள் நிறைந்து இருக்கிறதப்பா. அதை குச்சியால குத்தி அவருடைய உடம்பளவிற்கு கீழே இறக்கி விடுமப்பா. அவர் நார்த்தம் எடுத்த வார்த்தைகளை பிரயோஜனம் செய்து கொண்டே இருக்கிறாரப்பா. அவர் என்ன அவரும் ஒரு கிறிஸ்துவராக இருந்து கொண்டு இப்படி முட்டாள் என்று பேசி கொண்டு அவதூறுகராக பேசி கொண்டிருக்கிறாரப்பா. அவர் உலகத்திலேயே எப்படி ஒரு விசித்திர பிறவியை நீ ஏன் படைத்தான் என்று தெரியவில்லையப்பா. கரூர் சம்பவத்தில் துக்கத்தில் இருந்தேன் அப்படி என்று பொய் சொல்கிறாரப்பா. உலகத்திலேயே துக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஸ்விக்கியிலே பிரியாணி ஆர்டர் போட்டு சிரித்து கொண்டே சாப்பிட்ட இந்த குழந்தையை நான் பார்த்ததே இல்லையப்பா. அதனால் அதை திருத்தும் அப்பா அப்படின்னு இவருக்கு ஒரு போதனையை நம்மளால கொடுக்க முடியும். ராஜ்மோகனுக்கு என்ன கொடுக்கணும்? ராஜ்மோகனுக்கு நம்மளால கொடுக்க முடியும். இந்த குழந்தையை மீண்டும் பட்டிமன்றத்திற்கே அனுப்பி விடும் அப்பா. வியூஸும் போக மாட்டேங்குதப்பா, தயவு செய்து இந்த மேடையில் ஏற்ற வேண்டாம் அப்பா. திருச்சியிலே கடல் இல்லை என்று யார் சொன்னது என்று ஒரே டைலாக்கை பல மேடைகளில், மதுரையிலே கடல் இல்லை யார், ஈரோட்டிலே கடல் இல்லை யார் என்று சொன்னது, வேலூரிலே லூசு பயலே, வேறு ஏதாவது நல்ல வார்த்தைகளை அவரிடம் சொல்லும் அப்பா. அந்த மாதிரி பேசும் மாதிரி அவரை உற்சாகப்படுத்தும் அப்பா. அவரை தயவு செய்து தட்டி எழுப்பும் அப்பா. அடுத்ததாக நாஞ்சில் அண்ணன் இருக்கிறார். நேற்று, அதாவது கடந்த 2 நாட்களாக மிகப்பெரிய மனவேதனையில் இருக்கிறார் அப்பா. அதுவும் அவர் என்டிஏ கூட்டணிக்கு போகிறதாக பேச்சுகள் எழுந்தவுடன் அவர் ஒரு ரகசியமாக ஒரு அமைச்சரை சந்தித்து என்னை மீண்டும் தாய் கழகத்திலே இணைத்து விடுங்கள் என்று அவர் மண்டியிட்டு மன்றாடி கேட்டுக்கொண்டதாக ஒரு செய்தி உலா வந்து கொண்டிருக்கின்றதாப்பா. அதை உண்மை என்றால் அவர் உடனடியாக அவரை தாய் கழகத்திற்கு இணைத்து கொள்ளும் அப்பா. வேற யாருக்காவது புசியானந்தா? மனுஷங்களுக்கு தான் பண்ணுவோம், அது சரி போய் பண்ணி தொலைலாம். கலெக்ஷன், கமிஷன், கட்டிங் அப்படி என்று மட்டுமே ஒரு மனிதனால் எப்படி வாழும் அப்பா? அவருக்கு திருத்தி கிருமி போஜனம், அதை வேறையா, சரி, அவரை திருத்தி அவரை சாத்தான் வழிகளிலிருந்து அவரை நல்வழிப்படுத்தும் அப்பா. பூசணிக்காயில் இருந்து இருக்கக்கூடிய 1 ரூபாயை கூட அவர் விட்டு வைக்க மாட்டேங்கிறாரப்பா. அந்த அளவுக்கு மிக மோசமாக இருக்கிறாரப்பா. சாவு ஊர்வலத்தில் சில்லறைகளை சிதறவிட்டால் அந்த சில்லறைகளை கூட பொறுக்கக்கூடிய நபராக அவர் இருக்கிறாரப்பா. இப்படி ஒரு கஞ்சனை என் வாழ்நாளில் பார்த்ததில்லை. அவர் உடனடியாக திருத்தி ஒரு நல்ல அரசியல்வாதியாக அவரை மாற்றும் அப்பா. அது உன்னாலே முடியாது என்று எனக்கு தெரியும், இருந்தாலும் முயற்சி செய், அதென்று நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இப்படி உங்களுக்கு யாருக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ தாராளமாக நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் வந்து கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான் படித்தேன், அதனால் இது நமக்கு கை வந்த கலை. அந்த பைபிள்லாம் படித்து எக்ஸாம்லாம் கூட எழுதியிருக்கேன் நான். சரி, இன்றைக்கி எக்ஸ்க்ளூசிவ் போவோமா? எக்ஸ்க்ளூசிவ் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லைங்க,
வேலூரில் ஒரு மாவட்ட செயலாளர் ஆர் 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 வேல்முருகன் ஒருத்தர் இருக்காப்லையா. 2021 அது வந்து ஒரு ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்துச்சு வேலூர். இந்த ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் இவங்களாம் ஒன்றா இருந்தாங்க. அப்போ இந்த விலையில்லா விருந்தகம்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தாங்க. அப்போ நம்ம தளபதி அரசியலுக்கு வரல. ஆரம்பித்த உடனே அந்த மாவட்டம் 3ஆ பிரியும் போது பதவியை தரேன்னு சொல்லி ஒரு மாவட்டத்துக்கு செயலாளரை போடுறேன் அப்படின்னு சொல்லி பல லட்சங்களை வாங்கி உடனடியாக அன்றே தன்னுடைய அப்பாவுக்கோ இல்லை ஒய்ஃபுக்கோ அவர் அக்கௌண்ட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி பல செல்வாக்குகளை சம்பாதித்து செல்வ செழிப்பாக இருந்து கொண்டிருக்கின்றார். இப்போ வரைக்கும் கீழே இருக்கக்கூடிய பதவிகள் எல்லாத்துக்குமே அவர் வந்து பண்ணி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த விஜயண்ணா, புசியண்ணா, ஆதவண்ணா, அப்புறம் அருண்ராஜ் அண்ணா, நிர்மல் அண்ணா, உங்களுக்கே தெரியாத, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி செய்யக்கூடிய ஒரு சுல்லுண்டி வேலையை தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 3 தொகுதிகளில் இருக்கக்கூடிய நீங்கள் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து இந்த வாட்டி தேர்தல் பிரச்சாரம் செய்ய மாட்டாங்கன்னா அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா 3 பேரும் கூடி இந்த மாதிரி நம்ம எல்லாரும் பிரச்சாரம் பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலாக நாம் ஒரு பிளான் வச்சுருக்கோம், பிரச்சாரம் பண்ணால் நமக்கு நிறைய செலவாகும், வரவனுக்கு சோத்தை போடணும், சூஸை கொடுக்கணும், மோரை கொடுக்கணும், அது இது நிறைய ஆகும், அதனால அதை செய்ய வேண்டாம், அதுக்கு பதிலாக மாஸ்டர் பிளானா நமக்கு ஆப்போசிட்ல நிற்கிறவன்கிட்ட போய் காலில் விழுந்துருவோம், நான் உங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருக்கிற ஒரு லம்பான ஒரு அமௌண்ட்டை வாங்கி நாம தலைமைக்கு கொடுத்த அமௌண்ட்டை அப்படியே நம்ம இங்கே வாங்கிடலாம் அப்படின்னு இந்த 3 பேரும் பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறார்களாம். ஒருவேளை புஷி ஆனந்த் கேட்டால் புஷி ஆனந்துக்கு ஒரு 2 கட்டை தூக்கி போட்டால் அப்படி வந்து எடுத்துட்டு போயிடுவாரு, அதனால நீ அதை பற்றி கவலைப்படாத என்று அந்த 3 நபர்கள் திட்டமிட்டு இருக்கிறாராம் அப்படின்றது கட்சி தலைமைக்கே தெரியாத ஒரு ரகசியத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அடுத்ததா எக்ஸ்க்ளூசிவ்க்குள்ள நாம் பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக வட சென்னையில் திருவொற்றியூரில் ஆரம்பித்து, எண்ணூர் திருவொற்றியூர் சேர்ந்த சட்டமன்ற தொகுதி அங்கே ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்க கோஸ்டல் தொகுதிகள் 14 17 என்னமோ வரும். அந்த கோஸ்டல் தொகுதிகள் முழுக்க தாவேகா சார்பாக கிறிஸ்துவர்களை மட்டுமே நிறுத்த வேண்டும் அப்படின்றது ஒரு ஆர்டராம். என்ன அப்படின்னா, ஒரு கிறிஸ்டியன் மிஷினரிஸ் தனியாக ஒரு சில கிறிஸ்டியன் மிஷினரிஸ் விஜய்க்காக வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு ஃபண்ட் இருக்கிறதெல்லாம் ஜேபிஆர் நிறுவனம். அதில் நம்ம ஆர்கே நகரில் மரிய வில்சனை இறக்கியிருக்காங்க. அப்படியே லைனாக கிறிஸ்துவர்களை மட்டுமே இறக்கி வேலையை காட்ட போகிறாங்க. வில்லியம்னு ஒருத்தரை அந்த கன்னியாகுமரி ராமநாதபுரமா அந்த இடத்துல இறக்கி விட்டுருக்காங்க. குளச்சல்ல நம்ம பசங்களாம் பொண்ணுங்களை பார்த்துக்கோங்க, பொண்ணுங்களாம் பசங்களை பார்த்துக்கோங்க, 2 பேரும் சேர்ந்து அப்பா அம்மா பார்த்துக்க, ஆனால் நான் பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காங்கல்ல, அவங்க வந்து குளச்சல். இப்படி கிறிஸ்டியன் மிஷினரிஸ் ஆளுங்களை எல்லாத்தையுமே நிப்பாட்டியிருக்காங்க. இவங்க வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கட்டும், அன்னைக்கு அடிக்கிறோம் பாருங்க ஆப்பு, பல ரகசியங்களை கொண்டு வருவோம் அப்படிங்கிறது தான். இது எல்லாமே மத அரசியலை முன்னிறுத்தி அண்ணன் வந்து தன்னுடைய சொந்த கம்யூனிட்டி ஆளுங்களுக்கு சீட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு வந்து தகவல் உலா வந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக நாம் பார்க்கின்ற என்ன அப்படின்னா, இந்த என்டிஏ கூட்டணி. நேற்றே நான் ரொம்ப தெளிவாக சொன்னேங்க, என்டிஏ கூட்டணியில ஒரு பயிலும் கூப்பிடலை. இவங்களா கூப்பிட்டுட்டாக, ஜப்பானில் கூப்பிட்டுட்டாக, அமெரிக்காவில் கூப்பிட்டுட்டாக, இந்தியாவில் கூப்பிட்டுட்டாகன்னு இவங்களா பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல, அது எல்லாமே கூப்பிடவே இல்லை. அப்படி இப்படின்னு ஓட்டுறானுங்க. அதுக்கு வந்து இவங்களுக்குள்ளேயே ஒரு ஆளையும் செட் பண்ணிக்கிட்டு வேலையை பார்க்குறாங்க. பிஸ்மி என்டிஏவோட கூட்டணி வைக்கிறதுக்கு நான் விபச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில பெண்களுடைய ஃபோட்டோவை போட்டு தரக்குறைவாக அந்த ஆள் அப்படி அவர் தான் பேசுவான், அப்படி வந்து போட்டுக்கிட்டு இருக்காப்புல. இன்னொருத்தன், இது நியாயமான ட்வீட், உண்மையிலேயே நல்ல ட்வீட், நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். அவனுக்கு அவ்வளோ அழகான ஒரு மூளை இருக்குது, கலைத்தன்மை இருக்குது. அவன் போட்டிருந்தான், என்டிஏ கூட வந்து விஜயனா கூட்டணி வைக்கிறதும் தாம்பியை தானே திங்கிறதும் சமம் அப்படின்னு போட்டிருந்தான். எவ்வளோ அழகாக யோசிச்சிருக்கான் பாருங்களேன். என்டிஏ கூட்டணியோட விஜயண்ணா கூட்டணி வைக்கிறதும் தாம்பியை தானே திங்கிறதுக்கு சமம் அப்படின்னு போட்டான். அவன் போட்டிருந்தான். அடுத்ததாக இவங்க உடனே என்னென்னலாம் பிளான் பண்ணாங்கன்னா, ஒரு தாவேகா தொண்டனா இந்த என்டிஏ கூட்டணியை நான் வரவேற்கிறேன், என்ன போல இந்த கூட்டணியை ஆதரிக்கிறவர்கள் யார் யார் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தன் இவனை போட்டிருந்தான் கீழே. ஃபர்ஸ்ட் அவன் தாவேக்காரன் தான், நானும் அப்படின்னு ஒருத்தன் போட்டான். கட்சியிலேருந்து வெளியே போடா உண்ணி அப்படின்னு இன்னொரு அவனே திட்டான். அடுத்து முந்தையும் வரல, நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு இன்னொருத்த அவனே திட்டுறான். அவனுங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, நீ எல்லாம் நல்லா வருவ, விஜயண்ணாவை காப்பாற்றணும்னா
நீ தான் இது தேவைப்படுது, என்டிஏ தேவைப்படுது, விஜய் நான் வழக்கும் காவல் நிலையமா அலையிறாரு, உனக்கு என்ன தெரியும், நீ என்ன வழக்க வாங்கியிருக்க, விஜய் நான் கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு வழக்குகள் வாங்குறாரு, உனக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடி அவருக்கு ஏதாவது ஒரு வழக்கு இருந்திருக்கா சொல்லு, ஜனநாயகனுக்காக இன்னைக்கு வழக்கு அதுக்கு இதுக்குன்னு அலையிறாரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதுக்கும் அலையிறாரு, அவர் சொந்த காசை செலவு பண்றாரு, இது வரைக்கும் அவர் வாங்கின சம்பளத்துல பாதியை செலவு பண்ணிட்டாராம் வழக்குக்காக, உனக்கு தெரியுமா அப்படின்னு பேசுறாங்க. அது மட்டும் இல்லடா, சிபிஐக்காக அவர் எத்தனை வாட்டி போயிட்டு வராரு, நீ சாதாரணமா ஒரு தடவை நீ சும்மா பேடிஎம்ல போய் டெல்லி வரைக்கும் டிக்கெட் போட்டு பாடுறா, நீ எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ஆனா நம்ம அண்ணன் டெல்லி சிபிஐ விசாரணைக்காக கூட ஒரு 4 மாடு மாதிரி இருக்கு 4 பேரை சேர்த்துக்கிட்டு ஹோட்டல் செலவு, சாப்பாடு செலவு, டீ செலவு, அப்புறம் இது தண்ணி, இது அந்த செலவு எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்காரா. அது இல்லை எவ்வளவு செலவாகும் தெரியுமா? அண்ணன் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு கஷ்டங்கள் நடக்குது. அது மட்டுமா, வரி ஏய்ப்பு செஞ்சுட்டாங்கன்னு கோர்ட்டுக்கு அதுக்கும் வக்கீலுக்கு ஃபீஸுக்கு போய் வரி ஏய்ப்பு எவ்வளவு கட்ட சொல்றாங்க, அதோட வக்கீல் ஃபீஸ் அதிகமாயிருச்சாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப திடீர்னு சொந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனை, வீட்டுக்குள்ள போனா நிம்மதியா இருக்கணும், அண்ணியும் கேஸ் போட்டேன். இப்ப அது வேற ஒரு பிரச்சனை. இப்ப என்ன செய்ய முடியும் சொல்லு? அவங்களுக்கு வக்கீல் செலவுல அண்ணனை பாக்குறாராம் தெரியுமா? இப்படி அரசியலுக்கு வந்ததுனாலதான் அண்ணன் சாவுறாரு. இப்ப அண்ணன் வெளியில மீண்டு வந்தாதான் தமிழ்நாட்டை சொர்க்க பூமியா ஆக்குவாரு. சொர்க்க பூமி ஆக்குனாதான் நாம நல்லா வாழ முடியும், சோத்த திங்க முடியும். அதனால நம்ம எல்லாருமே விஜய் அண்ணாவை என்டிஏ கூட்டணி தள்ளி விடுவோம் அப்படின்னு இவங்களே ஒரு டீம், இந்த எக்ஸ்ல ஒரு டீம் பொறப்பிக்கிட்டு இருக்கு. இன்னொரு டீம் இந்த சிடிஆர் நிர்மல்குமார் டீம். வதந்திகளை மையமாக கொண்டு சில ஊடகங்கள் வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கின்றனர், அதை முற்றிலும் தவறானது அப்படின்னு அவரு நல்லா ஒரு மெச்சூர்டா நான் ஒரு முற்போக்குவாதி அப்படின்னு காட்டுகிற சில ஐடிகள்லாம் ஒருபோதும் கொள்கையோடு முரண்பாட்டு இல்லாமல் அதை சமரசமின்றி தான் செயல்படுவார், கொள்கை எதிரி தான் அப்படின்னு அவங்க ஒரு சைடு உருட்ட அப்படி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அஃபீஷியலாக ஸ்டேட்மெண்ட் நம்ம யார்கிட்டருந்து வரணும்னு நமக்கு தெரியும். விஜயான்னு கேட்காதீங்க, அதான் டம்மி. ஆதவர் நாட்டிலேருந்து வரணும், சாரி அதுவும் டம்மி. ஜான ஆரோக்கியசாமிகிட்ட இருந்து வரணும். அந்த டம்மி தான், சாரி பெரிய டம்மி தான் நமக்கு அஃபீஷியலாக நமக்கு சொல்ல வேண்டி இருக்கு அப்படிங்கிறதான். அதனால இந்த என்டிஏ கூட்டம்னா கூப்பிடலைங்க, சும்மா இவங்களே மோடிய கூப்பிட்டாரு. ஆனா விஜய் நான் தனித்து போட்டி என்னடா அண்ணன்டா அப்படின்னு சீமான் அந்த பாடி லாங்குவேஜ்ல இவங்க பேசலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த இன்னொரு டீம் சொன்னல, அந்த டீம் நரேட்டிவ்லாம் செட் பண்ணுது. ஒருவேளை வச்சுட்டா அது எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஹவு டு அப்படின்னு அவங்க ரொம்ப இங்கிலீஷ்லலாம் பேசி அந்த டிஸ்கஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. பாஜகவை தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்ததே திமுக தானே, நாங்கள் என்னமோ கூட்டணி வச்சு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு எடப்பாடி பேசிக்கிட்டு இருக்கிற அதே டைலாக்கை நாமளும் உருட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, கொள்கை கூட்டணி இல்லைதான், ஆனா தீய சக்தி திமுக வீட்டுக்கு அனுப்ப முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுத்துருக்காரா நம்ம அண்ணன் அப்படின்னு ஒரு 2 அழுகிற எமோஜியை போட்டு ஸ்டாண்ட் வித் விஜய்னு போட்டா பச்சை தண்ணியை குடிக்காம பல்லு வளர்க்காம நமக்காக வாசல்ல நிற்பாங்க 10 பேர் அப்படின்னு இவங்களோட நரேட்டிவ். அடுத்த டைலாக். அடுத்து பாரத பிரதமர் மோடி விஜய் அண்ணாவை மதிக்கிறவர், அவர் அண்ணாவுக்கு கால் பண்ணி திமுக ஒழிச்சு கட்டணும்னு பேசியிருக்காரு, நம்மளை நம்பி வந்தவங்களை ஏமாத்தலாமா? மோடியே சொன்னதுனாலதான் இந்த பெரிய அரசியல் இது அவர் இப்போ அழிக்கிறதுக்காக இப்படி இறங்குறாரு. சரி, இதுக்கு நீங்க சிரிச்சீங்கன்னா நீங்க அவுட்டு, தயவுசெய்து இதுக்கு நீங்க சிரிக்க கூடாது. மோடியே சொன்னாராம் விஜய் நீங்க தான் திமுக காலி பண்ணணும், அதனால இவர் இறங்கிட்டாப்புல. சிரிக்காதீங்க, சிரிக்கிறீங்க. சரி, அடுத்து நீட் தேர்வு நடக்கக்கூடாது, கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், மீனவர்கள் பாதுகாப்பு, விவசாயத்துக்கு அதிக நிதி ஒதுக்கணும், இப்படி விஜய் அண்ணா சொன்ன எல்லா கண்டிஷனுக்கும் பாஜக ஓகே சொல்லிருச்சு. அதனாலதான் வின் கூட்டணி. நீங்க இவங்க சொன்னாங்களாம், மோடி அப்படியா அவ்வளவுதானே, பேனா சார், பச்சை பேனா இல்ல சார், சிவப்பு சரி மார்க்கர் தான் சார், மார்க்கர் இருக்கா கொடுங்க, மார்க்கர்லேயே சைன் போடுறேன், இந்தாங்க அக்ரிமெண்ட் ஓகே அப்படின்னு மோடி கொடுத்துட்டாரான். இவர் அதை இங்க கிழிச்சு நோட்டிட்டாரான். அப்படி இவங்க செட் பண்ணுவாங்க, அதை நம்ம நம்பிதான் ஆகணும், வேற வழி இல்லை. காங்கிரஸ் செஞ்ச ஊழலை ஒழிக்க அண்ணா ஹசாரே வந்தாரு, திமுக செஞ்ச ஊழலை ஒழிக்க அண்ணா வந்திருக்காரு. வேற வந்திருக்காங்களா வெளியே? அப்ப விஜயண்ணா செஞ்ச ஊழலை, புசியாளன் செஞ்ச ஊழலை ஒழிக்க இப்ப என் பின்னாடி நான் ஊழல்னு எழுதிட்டேன், இப்ப நான் ஒழிக்க போறேன், ஒழிச்சிட்டேன், சிம்பிள். அடக்கேன சரி விட்டுங்க, போய் தொலைங்க. அடுத்து மோடிக்கும் விஜய்க்கும் அண்ணாவுக்கும் ஒரு
கெமிஸ்ட்ரியா? கெமிஸ்ட்ரி? வாட் கெமிஸ்ட்ரி? வாட் கெமிஸ்ட்ரி? 2 பேருக்கும் தமிழ் பிடிக்கும். பார்க்கு துப்பாயே துவமலே அதுவா? சரி, வச்சு பிடிக்கட்டும் பிடிக்கட்டும் பிடிக்கட்டும். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் பிடிக்கும். அவருக்கு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் பிடிக்குமா? அவருக்கா? டேய், மோடி பற்றி தெரிஞ்சுக்க குஜராத் ஃபைல்ஸ்னு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குடா, டெலிட் வேற பண்ணிட்டாங்க. ஒன்றும் இல்லடா, குஜராத்துக்கு போயிட்டு வாங்கடா, குஜராத்துக்கு போயிட்டு வாங்கடா, நீங்கள் நிரந்தரமாக திமுகவில் மெம்பர் ஆயிடுவீங்கடா. ஒரு 10 நாள் ட்ரிப்பை போட்டு குஜராத்துக்கு போயிட்டு வாங்கடா, நிரந்தரமா திமுக உறுப்பினர் ஆயிடுவீங்க. ஐயோ, இந்த மாநிலத்தை டூரிஸ்ட் ஸ்பாட்டா தேர்ந்தெடுத்துறேன்னு வந்து நீங்க வந்து அதோட ஜென்மத்துக்கு இங்கே இருந்துருவீங்க. நீங்களுக்கு ஒரு அட்வைஸ் வேற பண்ண வேண்டி வேற இருக்கு, என்னத்தை செய்யணும் வேற தெரியல. சரி, நம்ம அடுத்ததா எக்ஸ்க்ளூசிவ்ல ஒரு முக்கியமான ஒரே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சொல்லிடுறேன். கட்சிக்குள்ள யாராவது புதுசா சேர்றாங்க, நம்ம தாவேக்காக்குள்ள புதுசா சேர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்கள் பெண்ணாக இருந்தால் கேவலமா ட்ரீட் பண்ண செய்யக்கூடிய நிலைமை முதல் நாளிலிருந்தே இருக்கிறதாம். அவர் ஒருவேளை ஆணாக இருந்தால் அப்படின்னா அவரை வந்து ஒரு மாசம் வந்து நல்லா பார்த்து, புதுசா வண்டி வாங்கினா தொடப்பம்ல, காரு பைக்லாம் வாங்கணும், ஸ்கிரீன்ஷாட் அந்த ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விழக்கூடாது. காக்கா ஆகி போயிடுச்சுன்னா காக்கா இனத்தையே அழிக்கணும்னு நினைப்போம் வண்டியில். அந்த மாதிரி ஒரு வெறியான இருப்போம்ல புது வண்டி வாங்கிட்டா. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி புது ஆளுங்க சேர்ந்தா 1 மாசம் பட்டிட்டிங்கிறீங்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் செங்கோட்டை நிலைமையெல்லாம் தெரியும்ல உங்களுக்கு. தம்பி, என்ன செங்கோட்டையா? நீ தானே செங்கோட்டையனே, வாங்க 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 செங்கோட்டையன் தான். அந்த மாதிரி அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க. செங்கோட்டைனா கிண்டோட்னா அடிச்சு விரட்டுருவாங்களாம். ஆனா அப்படி வரக்கூடியவர்களை எல்லாரையுமே ஒரு தனி டீமா செட் பண்ணக்கூடிய வேலையை ஒரு ஆள் செஞ்சுக்கிட்டு இருக்காராம். அது வந்து என்னன்னா, உங்களை பார்க்கணும், ஆனா பொது இடத்துல இல்லை, கருப்பு கலர் டின்ட்டு போட்ட கார்ல ரன்னிங்ல தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்காராம். அவங்களும் சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். வரதா இருந்தா கார்ல வாங்க, அந்த கார் நம்மளுடைய காரை பின்னாடி ஃபாலோ பண்ணணும். நம்ம கார்ல உட்காரும் போது உங்க கையில ஃபோன்லாம் இருக்கக்கூடாது, வாட்ச் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாராம். ஃபோன் எல்லாம் அங்க கொடுத்துட்டு தான் வந்துடணுமா. அந்த காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த கட்சியை நாசமாக்குறது ஆதவர்ச்சுனா, இந்த கட்சியை கேவலப்படுத்துறது புசியானது, இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு இந்த கட்சியை ஒரு டம்மி பீஸ் ஆக்கிட்டானுங்க, நான் இதை வேற மாதிரி கொண்டு போகணும்னு நினைச்சேன், டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி இல்லைனாலும் வேற மாதிரி ஒன்று கொண்டு போகணும்னு நினைச்சேன், ஆனா இந்த கட்சி வந்து இப்படி நாசமா போற காரணம் ஆதவர்ச்சுனா, நீங்க எக்காரணத்துக்கு கொண்டு ஆதவர்ச்சுனாவோட லாபி டீம்ல போய் சிக்கிறாதீங்க, நீங்க நாசமா போயிருவீங்க. அதனால நான் சொல்றது மட்டுமே கேளுங்க, நீங்க அப்படி ஜாலியா இருங்க. எப்பயாவது ஒரு தடவை வெளியே வந்து அப்படின்னு காட்டுங்க, அடிக்கடி வெளியே வந்தா உங்க மவுஸ் போயிடும், அந்த மாதிரி ஒரு மெயின்டைன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரேன் அப்படின்னு ஒரு ஆள் கட்சியில சேர்ற எல்லாரையுமே கருப்பு கலர் டின்ட்டு போட்ட கார்ல வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்காராமா. தட் ஒன் அண்ட் ஒன்லி மேன் வேற யாரும் இல்ல, ஜான் ஆரோக்கியசாமி அவர் தான். கூடுதலான தகவலை நம்ம நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு சண்டே முடிஞ்சா வரேன். கண்ட்ரோவர்சி ஏதாவது வந்துச்சுன்னா மண்டே தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.